வணக்கம் நேர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன, ரெவென்யூ ரிசிப்ட்னா என்ன, கேபிட்டல் ரிசிப்ட்டுக்கும் ரெவென்யூ ரிசிப்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெவென்யூ ரிசிப்ட். Revenue receipt is a recurring income received in the normal course of a business or regular activities. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா உங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அல்லது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அல்லது நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல இருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்கமா இருக்கணும். அதாவது உங்களுடைய இன்கம் வந்துட்டு ரெக்கரிங் நேச்சுரா இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்லி இன்கர் ஆகிட்டே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய இன்கமா இருக்கு அப்படின்னா அது வந்து ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் அண்ட் ரெகுலர் இன் நேச்சர் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி இன் நார்மல் ஆப்ரேஷன்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெக்கரிங் நேச்சர். ரெகுலராக அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெகுலர் நேச்சர். ஸோ ரெகுலர் நேச்சராக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய ரெசிப்ட் வந்துட்டு. Comes from operating activities such as sales, services, rent, interest, dividends, commission, fees, etc. இப்போ நம்ம வந்து சில ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், அதாவது சேல்ஸ் பண்றோம் அல்லது சர்வீஸ் பண்றோம் அல்லது ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விடுறோம் அல்லது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்றோம், டிவிடெண்ட் இன்கம் ஏர்ன் பண்றோம், கமிஷன் இன்கம், ஃபீஸ் இன்கம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் அண்டர் த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ரெசிப்ட் எல்லாமே வந்துட்டு ரெவன்யூ ரெசிப்டாக தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இன்க்ரீசஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ரெவன்யூ ரெசிப்ட் எல்லாமே வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அல்லது இன்கம் ஸ்டேட்ல தான் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. Generally taxable as income under the Income Tax Act. Example, under salary, profits and gains of business or profession, other sources. ஸோ இந்த ரெவன்யூ ரெசிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா taxable as income under the Income Tax Act and it can be grouped under the salary, profits and gains of business or profession or other sources. இந்த மாதிரியான ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல குரூப்பிங் பண்ணுவாங்க அண்ட் taxable. உதாரணத்துக்கு a clothing store sells shirts and earns rupees 5 lakhs in a month. This is revenue receipt from sales. இங்க ஒரு ஸ்டோர், கிளாத்திங் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஷர்ட்ஸை வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேல்ஸ் பண்றதுலேருந்து மந்த்லி அவங்களுக்கு வந்துக்கிட்டு 5 lakhs ஜென்ரேட் பண்றாங்க. அதாவது சேல்ஸ் வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. திஸ் 5 lakhs இஸ் a revenue receipt. A software firm receives 2 lakhs as a professional fees from clients. This is revenue receipt from services. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க 2 lakhs வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 lakhs வந்துட்டு ரெவன்யூ ரெசிப்ட். அதே a bank receives rupees 50,000 as interest on a car loan. This is revenue receipt. இப்போ பேங்க் வந்துகிட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அது கார் லோனா இருக்கலாம் அல்லது ஹவுசிங் லோன் எதுவா இருந்தாலும் சரி. அந்த லோன்ல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a revenue receipt. அதே ஒரு லேண்ட்லார்ட் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 10,000 வந்துட்டு ரெண்ட் ரிசீவ் பண்றாரு. இதுவும் வந்து ரெவன்யூ ரெசிப்ட் தான், which is grouped under the house property head. Capital receipt. A capital receipt is a non-recurring inflow that changes the capital structure or long-term asset liability profile of the business. அதாவது இந்த capital receipt அப்படிங்கிறது recurring நேச்சுரா இருக்காது. அது வந்து ஒரு அசட்டை வந்து டிஸ்போஸ் பண்றதுனாலயோ அவங்களுக்கு வரக்கூடிய ரெசிப்டை தான் வந்துட்டு நம்ம கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து ரொட்டீனா வந்துட்டு நடக்காது. ஓகேங்களா? அது வந்து ஒரு நான் ரெக்கரிங் நேச்சர். ஸோ இந்த நான் ரெக்கரிங் நேச்சர்ல இருந்து வரக்கூடிய ரெசிப்டை நாம வந்து கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேபிட்டல் ரெசிப்ட்னால வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அல்லது லாங் டேர்ம் அசட் ஆர் லயபிலிட்டி ப்ரொஃபைலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கரிங் ஆர் அக்கேஷனல் இன் நேச்சர், நாட் பார்ட் ஆஃப் நார்மல் ஆப்ரேஷன்ஸ். அதாவது இந்த கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது வந்து நான் ரெக்கரிங் நேச்சர் அல்லது அக்கேஷனலா என்னைக்கோ ஒரு நாள் வந்து நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல இருந்து வரக்கூடியது தான் வந்துட்டு இந்த கேபிட்டல் ரெசிப்ட். அது வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டி, அதாவது நார்மல் ஆப்ரேஷன் அல்லது நார்மல் ஆக்டிவிட்டில இருந்து வரக்கூடிய ரெசிப்டா இல்லாதது தான் வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
and it also comes from financing or investing activities such as sale of fixed assets, taking loans, issuing shares or receiving capital grants. இப்போ ஒரு ஃபிக்ஸட் அசெட் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேல் பண்றோம், அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எ கேபிட்டல் ரிசிப்ட். அதே மாதிரி லோன் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்றோம் இல்லைங்களா, அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட். Does not normally increase profit directly. Instead, it affects assets or liabilities and is shown in the balance sheet. அதாவது இந்த கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணாது. பட் இட் வில் இம்பாக்ட் ஆன் த பேலன்ஸ் ஷீட். அதாவது ஒன்று அசட் அல்லது லயபிலிட்டியில் இம்பாக்ட் ஆகும். Often not taxable as income, but any profit or gain arising from a capital receipt may be taxed as a capital gain. Example, gain on sale of land. அதாவது இந்த capital receipt வந்து பாத்தீங்கன்னா it is not taxable as a income, it is a capital receipt, cannot be taxable as an income. But அந்த capital receipt அந்த நம்ம சேல் பண்றோம், ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றோம், அதுல லாபம் ஏதாவது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதை நாம வந்துட்டு டாக்ஸபிள் பண்ணலாம் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின்ஸ். உதாரணத்துக்கு ஒரு லேண்டை நம்ம வந்து சேல் பண்றோம், அங்க நமக்கு வந்து ஒரு கேபிட்டல் ரெசிப்ட் கிடைக்குது. பட் அந்த லேண்டை வித்ததுல இருந்து நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த லாபத்தை நம்ம கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற ஹெட்ல நம்ம டாக்ஸபிள் பண்ணலாம். உதாரணத்துக்கு a company sells land for rupees 10 lakhs that was originally bought for rupees 6 lakhs. So இங்க வந்து ஒரு லேண்டை வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த லேண்டை வந்துட்டு 6 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த லேண்டை வித்ததுனால அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட். பட் அவங்களுக்கு இந்த கேபிட்டல் ரெசிப்ட் அல்லாது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அதாவது 4 lakhs வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 lakhs நம்ம கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற ஹெட்ல நம்ம வந்து குரூப்பிங் பண்ணி டாக்ஸபிள் பண்ணணும். அதே மாதிரி a business takes a loan of rupees 50 lakhs from a bank. இந்த 50 lakhs அப்படிங்கிறது லோன், அது வந்து ஒரு லோனா வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் a capital receipt. பட் இது வந்து டாக்ஸபிளா இதை வந்து டாக்ஸபிளே பண்ணவே முடியாது. பட் பேலன்ஸ் ஷீட்ல இம்பாக்ட் ஆகும். அதாவது இட் கிரியேட்ஸ் a liability. ஓகேங்களா? ஸோ இந்த 50 lakhs லோனை வந்துகிட்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து ரீபே பண்ணி ஆகணும். ஈவன் தோ இட் இஸ் a capital receipt, we cannot tax this as an income. It will impact only on the balance sheet because it is a liability. It is not taxable. Only the interest on the loan is an expenses. அதாவது இப்போ 50 lakhs நம்ம பிசினஸ்க்காக லோன் வாங்கியிருக்கோம் பேங்க்ல இருந்து, இட் இஸ் a capital receipt. ஆனா அதே 50 lakhsக்கு இவங்க பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ரெசிப்ட்டுக்கும் ரெவன்யூ ரெசிப்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங். ரெசிப்ட் ஃப்ரம் ரெகுலர் ஆப்ரேஷன்ஸ், அதாவது சேல்ஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ஃபீஸ், இது எல்லாமே வந்துட்டு ரெவன்யூ ரெசிப்ட். அதே கேபிட்டல் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் ஃப்ரம் லாங் டேர்ம் ஃபினான்சிங் ஆர் அசட் சேல், அதாவது லோன், ஷேர்ஸ், சேல் ஆஃப் லேண்ட், மெஷினரி. இதே நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கணும் அல்லது ரெக்கரிங்காகவும் இருக்கணும். பட் கேபிட்டல் ரெசிப்ட் பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கரிங் அண்ட் அக்கேஷனலாக தான் இருக்கும். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெவன்யூ ரெசிப்டை வந்துட்டு இம்பாக்ட் ஆகும். அதே கேபிட்டல் ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இம்பாக்ட் ஆகும். டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள் அஸ் இன்கம் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். பட் கேபிட்டல் ரெசிப்ட் வந்துட்டு டாக்ஸபிள் பண்ண மாட்டாங்க அன்லஸ் தேர் இஸ் அ கெயின் ஆன் சேல் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் அசட். அதை கேபிட்டல் கெயின் படி டாக்ஸபிளாக சார்ஜ் பண்ண முடியும். பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு மீட் டே டு டே எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ், ரெண்ட், யூட்டிலிட்டிஸ் எக்ஸெட்ரா. அதாவது இதனுடைய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸாக தான் இருக்கும். அதாவது சேலரிஸ், ரெண்ட், யூட்டிலிட்டிஸ். பட் கேபிட்டல் ரெசிப்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்டு ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு மிஷினரியை எதுக்காக வாங்குறோம்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான், அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக அந்த மிஷினரியை வந்து வாங்குறாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி ஒரு லோனை வாங்குறாங்க, எதுக்காக லோன் வாங்குறாங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக தான் லோன் வாங்குறாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபினான்சிங் தான். ஸோ இது வந்து கேபிட்டல் ரெசிப்ட். இதனுடைய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட்.
ஸோ இந்த வீடியோவில் ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ரிசிப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னுடைய சேனல் இன்னும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு என்னோட சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.